என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில 28 வருஷம் நான் கர்த்தரோடு கூட நடந்திருக்கிறேன். 29வது வருஷம். என் தேவனை நான் அறிந்தவன் என்கிறதான தைரியத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1992 நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 93 என் சொந்தக்காரர் ஒருவர் எனக்கு ஒரு லெட்டர் எழுதினார். நான் சாட்சிக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு லெட்டர் எழுதினார். அந்த லெட்டர்ல சொன்னாரு, ஏதோ குடும்ப பிரச்சனைகள் அவங்களுக்கு நடந்துட்டு இருந்துச்சு. அந்த குடும்ப பிரச்சனைகள் நடந்தபோது அதுல யாரோ தவறுதலாக என் பேரையும் சேர்த்துட்டாங்க. ஜெகனும் இதுல வந்துட்டு பங்கு கேட்கிறாரு. அவர் வந்து ரொம்ப முரண்டு பிடிக்கிறாரு. எனக்கு அந்த விஷயமே தெரியாது. ஆக்சுவலா நான் அதில் தலையிடவும் இல்லை. அப்படி நடக்கிறது எனக்கு தெரியவும் தெரியாது. உடனடியாக அப்பெல்லாம் லெட்டர் எழுதுற காலம். அவர் எனக்கு ஒரு லெட்டர் எழுதினார். லெட்டர்ல கண்ணா முன்னாடி திட்டி எழுதினார். திட்டி எழுதிட்டு சொன்னாரு, அப்பதான் இயேசு ஏற்றுக்கொண்டு 1 வருஷம் ஆயிருக்கு. அந்த லெட்டர்ல சொல்லியிருந்தாரு, நீ எல்லாம் மனமாற்றம் அடைஞ்சிட்டேன்னு சொல்றாங்க, முதல்ல இந்த மாதிரி காசுல இருந்து மனமாற்றம் நீ அடைய வேண்டியவனா இருக்கிற அப்படின்னு எழுதியிருந்தார். எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்பதான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு 1 வருஷம். ஆனா ஆவியானவர் சொன்னாரு, நான் சொல்றதை திருப்பி எழுது, உட்கார், நான் சொல்றது எழுது. ஜெபத்தோடு எழுதுனேன். அப்ப நான் எழுதுறேன், 92 வரைக்கும் நான் என் பெற்றோரை கேட்டு எல்லாவற்றையும் வாங்கி கொண்டிருந்தேன். நான் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்னிலிருந்து மனுஷனை கேட்குவதை நான் நிறுத்திவிட்டேன். நான் தேவனை கேட்க வேண்டும் என்கிற பழக்கத்தில் இருக்கிறேன். நிச்சயமாக என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார். ஆகவே நான் இதுவரைக்கும் கேட்கல. ஒருவேளை கேட்டுக்கதான் யாராவது சொன்னாங்களோ நம்பாதீங்க, இனியும் கேட்க மாட்டேன், யூ ப்ரொசீட் அப்படின்னு அந்த லெட்டர் எழுதிட்டேன். நான் உங்களுக்கு எதுக்கு இது சாட்சியா சொல்றேன் தெரியுமா? அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் நான் எந்த மனுஷனையும் எதையும் கேட்டதே கிடையாது. என் தேவைகள் எல்லாம் அதிகத்தின் காலத்தில் நேர்த்தியாய் பரலோகம் நடப்பித்துக் கொண்டிருக்கிறது.